ஆதன் சினிமா பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழ். கோ ஸ்பான்சர் பசுமோன் ரெஸ்டாரண்ட்ஸ். பவர்ட் பை kalyanmandap.com. லொகேஷன் பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து நீங்க நவீனை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உண்மையிலே அந்த ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா? சின்ன பையனா பார்த்த நவீனுக்கும் அண்ட் இப்போ இவ்வளோ நம்ம வந்து 10 years ஆஃப் மக்கள் நாயகன் நவீன் அப்படின்ற ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா? எப்படி பாக்குறீங்க தென் விசஸ் நவ்? ஆக்சுவலா ஃபேன்ஸ் மீட்டுக்கு நான் தான் வந்திருக்கணும் முதல் ஃபேனா. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான். ஒரு துருதுருன்னு என்ன சொன்னாலும் அப்படி வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வர ஆள் தான் நான் நவீனை பார்த்துருக்கேன். நான் ஷூட்டிங் எடுக்கிறப்ப வந்து இவங்க அப்பா வந்து பெரிய ஒரு லொக்கேஷன் மேனேஜர், கிங்கு. ரஜினி சார், கமல் சார், தமிழ் சினிமா யார் ஷூட்டிங் பண்ணாலும் இவரோட நாலேஜ் இல்லாமல் அந்த பட்டம் பக்கம் எடுக்க முடியாது. நீ சலைங்க ஒளியில எந்த படங்கள்ல கமலஹாசன் ஆடுறது எல்லாமே இவரோட அனுமதி, இவங்க அப்பா அனுமதி கொடுத்தா தான் அங்கே இடத்துக்கே போக முடியும். அவரு இவங்க அப்பா பட்டம் பக்கம் ஜெயராம்னாலே எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா டேரக்டர்ஸ்க்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவார். இந்த டெபியூட் டேரக்டர்ஸ்லாம் தடுமாறுவாங்க, லொக்கேஷன் எங்க எடுக்கிறது, எப்படி போறது, எப்படி பண்றது, அவங்களுக்கு எல்லாமே அவர் கோஆர்டினேட்டர் மாதிரி இருந்து வேலை செய்வார். திடீர்னு ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க, திடீர்னு வந்து ஒரு 10 மீன் வேணும் கேட்பாங்க, திடீர்னு ஒரு துடுப்பு கேட்பாங்க, திடீர்னு கடலுக்குள்ள போகணும்னு கேட்பாங்க. என்ன கேட்டாலும் ஓகே பண்ணலாம் அடுத்த நிமிஷம் சொல்லிட்டே இருப்பாரு. எதுக்கு இவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, ஒரு சின்ன பையன் 14 வயசு தான் இருக்கும், அந்த பையனை நம்பி தான் அவர் சொல்வார். அந்த பையன் தான் நவீன். அப்படியே பைக்கில் அந்த வயசுலேயே பைக்கில் பறந்துட்டு வருவாப்புல. என்ன படிச்சுட்டு இருக்காருன்னு கேட்பேன். என் தம்பி வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து லொக்கேஷன் மேனேஜர் ஆக்கிடாதீங்க, இவரை வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மைதானே? நல்ல ஒரு வைப்ரண்டாக இருப்பாப்புல, ஃபயராக இருப்பாப்புல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல கலைஞனுக்கு என்ன அர்த்தம், என்ன அழகு, இருக்கிற இடத்த குளோரியா பிரைட்டாக வைக்கிறது தான். அது நவீன்ட்ட நிறையா இருக்குது. இவர் சீரியல் நடிக்கிறாரு, நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. நம்ம சினிமா இதெல்லாம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிட்டு இருப்போம்ல. ஒரு நாள் வந்து இப்போ ரீசெண்டாக விட்ட பிரதர், செம்மையாக ஒரு ரோல் இருக்குது, நம்ம பண்ணலாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்புங்க, ஆஃபீஸ் வந்து அசோக்கில் இருக்குது, கரெக்டாக நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்துருங்க. சரி சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார், அனுப்புகிறேன் சார், ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் ஓகே நாளைக்கு வந்துடுங்க, நான் ப்ரோக்ராம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த ஒரு என்ன ப்ரோக்ராம், நல்ல ஒரு இல்லை அது அது ஒரு நல்ல வைப்ரண்டாக சிகப்பு ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸில் ஸ்டார்ட் மியூசிக் பார்த்தேன். பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு விஜய் சேதுபதி லுக்கில் ஒருத்தர் இருக்கிறான், நல்லா வைப்ரண்டாக இருக்கிறான், நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே நவீனுக்கு ஃபோன் பண்ணி, நவீன் ஒன்ன மாதிரியே ஒருத்தன்பா, கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்ட் மியூசிக்ல ஆடிட்டு இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான்பா. சார் அது நான் தான் சார். என்னப்பா சொல்ற, நீனு என்ன பண்ணிட்டு இருக்க? சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் லாஸ்ட் ஒரு 3 years நான் நடுவில் அப்பப்போ கேப்ல கரெக்டாக தெரியல. அப்படியே சொன்னோன்னா நான் விக்கிபீடியா போய் எல்லாமே பார்க்குறேன். நான் பார்த்த அந்த சின்ன பையன் 7 வருஷத்துல பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்கிறாப்புல. அதான் நவீன். ஜெயராமன் சன்னு சொன்னது போய் நவீனுடைய அப்பா ஜெயராமன்ட்டு இன்னைக்கு மாறி இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நவீனுக்கு கிடைச்ச வெற்றி. அப்புறம் அவருக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்கு, சினிமாக்குள்ள பெருசா சாதிக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும்ட்டு பயங்கர வெறியா இருப்பாப்புல. அந்த ஹம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, எப்ப கேட்டாலும் இப்ப பல்ட் அடிப்பாரு, அந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பழைய நவீன் தான் இன்னும் இருக்கிறாரு. அந்த எனர்ஜியை எந்த சூழ்நிலை விடாம இருக்காரு பார்த்தீங்களா, அதான் அவரோட வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப நான் முன்னாடி கேட்டிருந்தேன் நவீன் கிட்ட, அவ்வளோ எஃபோர்ட்ஸ் வந்து அவர் போடுறாரு. அது வந்து சீரியலா இருக்கலாம், சின்ன திரைக்கு ஏகப்பட்ட எஃபோர்ட்ஸ் போடும்போது ஒரு டிரெக்டரா அவருடைய ஒர்க்ஸ் நீங்க பார்க்கும்போது என்ன லைக் அனலைஸ் பண்ணுவீங்க? இந்த ஒரு எஃபோர்ட் லைக் அன்னோட்டிஸ்டா போகுதே நம்மளுடைய அந்த சீரியல் அப்படின்னும் போது சினிமால யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான எஃபோர்ட்ஸ் வந்து நீங்க நவீன் கிட்ட என்னைக்காவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, நவீன்ட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது எஃபோர்ட்ஸ் எங்க போறன்றதான் பிரச்சனை. நீங்க வெளிச்சத்துல ஆடுனா தான் தெரியும், இருட்டில் ஆடினா தெரியாது. ஸோ இடத்த தான் அவர் பார்த்தோன்னா அவரை டேலண்ட்டை மாற்ற தேவையில்ல, அப்படியே இருக்கலாம். ஆமா, அவர் வந்து அவருக்கு காலம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்றது தான், ஸ்தாயிசம் ஒரு கிரேக்க தத்துவம் இருக்குது. அதில் அறம்ன்ற என்ன சொல்றான்னா 4 விஷயம் சொல்றாங்க. முதல் வந்து வீரம் சொல்றான். வீரம்னா என்ன, ரொம்ப கிரிஞ்சா பேச நினைக்கிறேன், இதை மட்டும் முடிச்சிடுறேன். வீரம்னா பணம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, புகழ் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ,
செல்வாக்கு கிடைக்கிறது கிடைக்கல, என்ன கிடைக்கிறது ஒருத்தன் தான் வேலையை தொடர்ந்து செய்யறானோ அவன் தான் வீரன். நவீன் வந்து ஒரு பெரிய வீரன். தொடர்ந்து ஆமா நீ செஞ்சுக்கிட்டே வாங்க, பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க, அது நிச்சயம் ஒரு நாள் பலன் கொடுக்கும். நீங்க 2000 ரூபாய் பீரோக்குள்ளே வச்சிருந்தா என்ன டெவலப் ஆகுமா? அதை எடுத்து போய் பேங்க்ல போடணும், அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணும். பூட்டியே வைக்கக்கூடாது. ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர, அவருக்கு எவ்வளோ கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஃபயரா இருக்கும் எல்லாமே. ஃபயரா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காரு. அம்மா இவர் சொல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாரு. அம்மா நான் பார்த்துட்டு சரி சொன்ன சார், நான் தான் சார் சொன்னார்ல விஜய் சேதுபதி, நான் தான் சார்ட்டு. அப்புறம் தான் ஃபுல்லாக பார்த்தோம்னா தம்பி வந்து பயங்கர கேர்ள்ஸ் ஃபேனோட நிறைய இருக்கிறாரு. எவ்வளோ லைக்கு, எத்தனை இது, எவ்வளோ இது இருக்கு. ஒன்று முடிவு பண்ணிட்டேன், சரி தம்பி வச்சு நல்லா ரொமான்டிக்கா ஒரு ஃபிலிம் பண்ணலாம், கண்டிப்பா தம்பி யூஸ் பண்ணலாம்னு முடிவு. நடுவுல சடனா போன் பண்ணாரு எனக்கு, என்ன சார் கிட்ட இருந்து போன் வருது அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய அவர் இடையில ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு, நம்ம கண்டிப்பா ஒரு படம் பண்ணலாம், நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன், பண்ணலாம், கூடிய சீக்கிரம் டைம் வரும்போது அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். கூடிய சீக்கிரம் அப்ப நம்ம மக்கள் நாயகன் நவீனை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் கிங்கா பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. கண்டிப்பான. ஆனா இப்போ பொதுவா இப்போ கூட சமீபத்துல இப்போ நவீன் பிரதர் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், எல்லாரும் இப்போ சோசியல் மீடியாலயும் சரி புலப்படுற ஒரு விஷயம், சீரியல்ல நடிக்கிறவங்க வந்து சினிமால வந்து ஒரு விஷயம் நடிக்க கூடாது, இந்த மாதிரி ரிஜெக்ஷன் அது மூலமா நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பாக்குறோம். அஷட் இயக்குனரா ஒரு டைரக்டரா நீங்க சொல்லலாம் இல்லைங்க, ஷாருக் கான் எங்க இருந்து வந்தாரு, மாதவன் எங்க இருந்து வந்தாரு, அவங்கள சீரியல் ஆக்டர், சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆங்கர், சின்னத்திரை சின்னத்திலிருந்து வைக்கல, நான் சொல்ல சீரியல் ஆக்டர். அவங்கெல்லாம் வந்து மாதவன் சார்லாம் வந்து சீரியல்ஸ் நடிச்சாரு, ஷாருக் கான் நடிச்சவங்க தான் அது. நீங்க வேலையை எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்துல நவீன் வந்து இங்கெல்லாம் வரமாட்டாரு, டிவிக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டா வரமாட்டாரு. இப்போ நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வருஷத்துல ஒரு முக்கியமான சினிமா நாயகனா கதாநாயகனா மாறுவன்றது எனக்கு எல்லாம் தெரியுது. நன்றி. நான் இங்க மேடையில மைக்ல பேச கிடையாது, அவட்ட நான் சொல்லிட்டே இருப்பேனே, போன்ல சொல்லிட்டே இருப்பேன். இல்ல இந்த வார்த்தை அவர் என்கிட்ட பர்சனலாவே சொல்லியிருக்காரு. வந்துருப்பா, நல்லா பவரா கட்டுப்பா, எஃபர்ட்டை போட்டுப்பா, டயர்டாகாம செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலா நீங்க சின்ன வயசுல பார்த்த நவீனுக்கும் இப்போக்குமே வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியல இல்லையா? எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு, லைக் வந்து லுக்ஸ் வைஸும் சரி, மென்டலா கூட வந்துட்டு அவர் நிறைய பிலாசபிக்கலா பேசுறாரு. இப்பெல்லாம் அவர் எப்படி வந்து ஒரு அப்பா ஆனதுக்கு அப்புறமா அவர் அப்படி பேசுறாரா, எங்கிருந்து அவருக்கு வருது அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வாங்கின அடிதாங்க எல்லாமே. நான் சொல்றேன், அடின்னு சொல்றதே வாங்கினா எவ்வளவு சிங்க்ல இருக்கும் பாருங்க. நீங்க பார்த்து சேஞ்சஸ் லுக்ல பெருசா ஒன்றும் மாற்றம் கிடையாது, அந்த எனர்ஜியில் எதையுமே மாற்றம் கிடையாது. அவருடைய அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, அது போட்டுகிட்டே இருக்கிறாரு. அது எதுலேயுமே அதாவது அவருக்கு டைம் கைக்கூடி வரப்போது வந்தாருன்னா அவர் அந்த இடத்துல தாண்டிடுவான்னு தோணுது. டைம் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பான. இப்போ நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, உங்க படங்கள்ல நிறைய கதைகள்லாம் இருக்கும். நவீன் பிரதருக்கு இந்த ஜேர்னர் அவர் கரெக்டாக செட் ஆகும். இப்போ ரொமான்டிக்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு கதை எழுதுனீங்கன்னா எந்த மாதிரி கதை எழுதுவீங்க நவீனுக்கு? அது எந்த மாதிரி ஜேனராக இருக்கும்? நவீனுக்கு பண்ணலாம், வில்லேஜும் பண்ணலாம், ஆக்ஷனும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர். வெர்சடைல் ஆக்டர். நீங்க என்ன இப்போ ஒரு வட்டத்துக்குள்ள ஏன் நினைக்கிறீங்க, எல்லாமே பண்ணலாம். அண்ணன் வந்து நிறைய விஷயம், நந்தா அண்ணன் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொன்னாரு. நந்தா அண்ணன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நீங்களும் சிறு வயதுல இருந்து பார்த்துட்டு வரீங்க, இவ்வளவு தூரம் அவர் படம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, உங்களோட வளர்ச்சிக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பார், நிறைய சஜஷன் சொல்லியிருப்பாரு. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்களா? இப்ப நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இன்னும் நம்ம வளரலாம் இல்லை. ஆனா அவர் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காரு அவரும். இப்ப அவருக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர் ஹிந்தில எல்லாம் கதை பண்ணிருக்காருங்க. ஆமா ஆமா. சோ சாதாரண கண்டிப்பா டாப்ஸி வந்து அவர் ஹிந்தில வந்து ஒரு கதையை பண்ணிருக்காரு. படம். ஆனா இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. ஆனா அவருக்கான ஒரு டைம் தான். அந்த ஒரு படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ன்றத வச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னா அது மார்க்கெட் ரீதி அது 2வது தான். ஆனா ஒரு நல்ல படம் கொடுக்கக்குள்ளே ஒரு பர்சன் தான் நான் சாரை பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்கிரிப்டும் எல்லாருக்கிட்டையும் அந்த கதைகளோட அந்த வாழ்வியலை பத்தி பேசுறதுக்கு வந்து எல்லாருக்குமே வராது. இன்னைக்கு கமர்ஷியலா யார் வேணா படம் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி படங்கள் சொல்றதுக்கும் இந்த மாதிரி வாழ்வியலை பத்தி பேசுறதுக்கும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுல சாரும் ஒருத்தர். நான் தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே வந்து சினிமா சொல்ல மறந்த கதையில குடும்பங்கள் பத்தி, வாழ்வியல் பத்தி, நம்மலாம் டே டு டே லைஃப்ல
லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உங்களுடைய படத்துல சின்ன சின்ன நுவான்சஸா நாங்க வந்து பார்த்திருக்கோம், பார்த்து ரசிச்சிருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது உங்களுடைய படங்கள் எல்லா வரிசையுமே நம்ம பார்க்கும்போது. அண்ட் அந்த ஒரு இதுல எங்களுக்காக நவீனுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். கண்டிப்பா நன்றி, நன்றி. நான் இது எதிர்பார்க்கல, சார்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னும் போது தேங்க்யூ சார், ரொம்ப கண்டிப்பா நன்றி. நவீனுக்காகவும் ஆதன் சினிமாவுக்காகவும் தான் கண்டிப்பா வந்தேன். கண்டிப்பா ஏன்னா எப்படி நவீன் மாதிரி நல்ல வைப்ரண்டான பையன் விஜய் வந்து ரொம்ப நன்றி. விடாம இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸா என்ன போட்டு மார்னிங் நைட்டு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாப்ல, சார் வந்துருங்க சார் வந்துருங்க சார். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் நேரத்தை ஒதுக்குறதா மிகப்பெரிய ஹெல்ப், மிகப்பெரிய விஷயம். நவீனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோம்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்தை வந்து இன்னைக்கு கிடைக்காதது. பணம் வேணுமா கூகுள் பேல பண்ணிடுறோம், சாப்பாடு வேணுமா அனுப்பி விட்டுறோம், ஜெப்டோல அனுப்பி விட்டுறோம். ஆனா ஒருத்தர் நேரத்தை கொண்டாந்து மெனக்கிற பார்த்தீங்களா, அந்த நேரத்தை செலவழிக்கிற அத்தனை ஜீவனங்களுக்காகவும் நான் நவீன் சார்பா நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பான இறுதியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட பெரிய ஆசையா இருக்குது, சீக்கிரமா நவீன் பிரதருக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க, அதுல வந்து அவர் ஹீரோவா நடிக்கணும், அதை நாங்க எல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும், அது சீக்கிரமா நடக்கணும் எங்களோட பெரிய சின்ன கரெக்ஷன். ரெடி பண்ண வச்ச கதையில நவீன் நடிக்க போறாரு. சிறப்பு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆமா, மிக விரைவில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கூடிய சீக்கிரம் இந்த ஒரு அழகான காம்போவை நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு வெறிய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எனக்கே சர்ப்ரைஸ் தான், இதுதான் சர்ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, பாய் பாய்.